ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு ஹியூஜ் ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போறோம். Amazonலேருந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். கிச்சன்லாம் ஆர்கனைஸ் பண்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸ், அப்புறமா ஹேண்ட் பேக், லிவிங் ரூம்ல வால் டெக்கார் லைட்ஸ் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் வீக் டிமார்ட் போயிருந்தோம். அங்க வாங்கின ஒரு சில திங்ஸ் எல்லாம் சேர்த்து தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கிச்சன்ல ஸ்டோர் பண்ற மாதிரியான ஒரு பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 24 லிட்டர். இந்த கண்டெய்னர்ல நம்ம பல்கா ஸ்டோர் பண்ற மாதிரி ரைஸ், கோதுமை மாவு இல்லைன்னா மந்த்லி வாங்குற கிராசரி பேக்கெட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, மொத்தமா கூட இதுல வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ரைஸ் போட்டு வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதோட கெப்பாசிட்டி வந்து 24 லிட்டர். நம்ம ரைஸ் ஸ்டோர் பண்றப்போ 20 கேஜிஸ் வந்து தாராளமா இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 சைட்லயுமே வந்து ஹேண்டில் பண்றதுக்கான ஹோல்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ரைஸ் வச்சதுக்கு அப்புறமா கூட தூக்கி பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஈஸியா இருக்கும். இது ஃபுட் கிரேட் மெட்டீரியல் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கெல்லாம் வந்து ஓகே தான். லிட்ல வந்து நல்ல ஏர்டைட் லாக் இருக்கு. நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணோம்னா சீக்கிரமா பூச்சி எதுவும் உள்ள போகாம இருக்கும். இந்த கண்டெய்னரோட மேல் சைட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிளாட்டா இருக்கு. அதனால நம்ம மேல வேற எதுவும் பாக்ஸ் வைக்கிறோம் இல்லைன்னா இதே மாதிரி இன்னொரு பெரிய கண்டெய்னர் வாங்கி கூட மேல வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். நான் முன்னாடி ரைஸ் பாத்தீங்கன்னா கடையில வாங்குறப்போ ஒரு சாக்குல குடுப்பாங்க. அதுல வச்சு அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். கீழ மட்டும் கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ரோலிங் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வச்சுட்டு அதுக்கு மேல அந்த சாக்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா ஒரு சில டைம் கரெக்ட்டா வந்து க்ளோஸ் பண்ண மாட்டேன். அது பூச்சி எதுவும் போயிருமோன்ற ஒரு பயம் இருக்கும். இப்ப வந்து இதுல மாத்தி வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ரைஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னரோட பிரைஸ் 999. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ற மாதிரியான ஒரு ஆர்கனைசர். இது வந்து டிமார்ட்ல வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 249. இது பாத்தீங்கன்னா நல்ல லார்ஜ் சைஸ். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு பீன்ஸ், கேரட் எல்லாம் கூட நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழ வந்து ட்ரெய்னர் ஸ்டாண்டோட இருக்கு. அதனால நம்ம காய்கறி வாஷ் பண்ணிட்டு அப்படியே கூட வச்சா கூட தண்ணி எல்லாம் வந்து கீழ ஸ்ட்ரெயின் ஆயிடும். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மெட்டீரியல் வந்து கிளாஸ் கிடையாது, அக்ரிலிக். ஆனா நம்ம கிளாஸை எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவோம், இதே அந்த அளவுக்கு பாத்துக்கணும். ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே போட்டா கண்டிப்பா உடைஞ்சிரும். லிட்ல வந்து இதுல ஏர்டைட் லாக் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் மேல வச்சோம்னா எல்லா பக்கமும் வந்து கவர் பண்ணிடுது, அவ்வளவுதான். கீழ இருக்கிற அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்கு வந்து ஹேண்டில் இருக்கு. ஒருவேளை நம்ம லிட் வந்து வைக்காம இதுல வந்து தக்காளி எதுவும் ஸ்டோர் பண்றதுக்கு, கொஞ்சமா ஓப்பனா எதுவும் ஃப்ரிட்ஜ்ல எதுவும் வைக்கிறதுக்குன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினா இந்த பாக்ஸ் வாங்கினது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பைனாப்பிள் ஸ்டோர் பண்றதுக்கு தான். பைனாப்பிள் கட் பண்ணதுக்கு அப்புறமாவே அதுல இருந்து அதிகமா தண்ணி விடும். சும்மா வெறும் பிளெயின் பாக்ஸ்ல வைக்கிறப்போ சீக்கிரமா அழுகிருது. இந்த மாதிரி ட்ரெய்னர் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா தண்ணி எல்லாம் கீழே போயிடும். கொஞ்சம் அழுகாம இருக்குன்றதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நான் வீட்ல கொஞ்சம் கிரேப்ஸ் இருந்தது. அதை வந்து கிளீன் பண்ணிட்டு வச்சு பார்த்தேன். பார்த்தா 1/4 கிலோ அளவுக்கு கிரேப்ஸ். ஆனா வந்து முக்காவாசி பாக்ஸ் வந்து ஃப்ரீயா தான் இருந்தது. நிறைய ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் ஆன்லைன்ல அவைலபிள் கிடையாது. டிமார்ட்ல தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா டிமார்ட் போறப்போ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் அகரோ பிராண்ட்ல இருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அகரோ பிராண்டோட கேலக்ஸி கன் மசாஜர். இது ரெகுலரா ஜிம் போறவங்களுக்கு இல்ல நம்ம ரொம்ப நாள் சைக்கிளிங் எதுவுமே பண்ணாம இருந்துட்டு திடீர்னு கண்டினியூஸா 2 நாள் சைக்கிளிங் பண்ணோம்னா கால்ல மசில் பெயின் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெயின் ரிலீஃப் பண்ணி நம்ம சீக்கிரமா ரெக்கவரி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சில நாள் ஹெவியா ஏதோ வெயிட் எல்லாம் தூக்குறப்போ முதுகு பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அப்புறம் நெக் பெயின், ஷோல்டர் பெயின்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். போத் மென் அண்ட் உமன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாஜர்ல நம்மளுக்கு மொத்தமா 4 ஹெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 6 ஸ்பீட் ஆப்ஷன் இருக்கு. இந்த மசாஜரோட பேக் சைட்ல வந்து டச் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இதுல தான் ஆன் ஆஃப் பட்டன், அதுக்கப்புறமா ஸ்பீட் செட்டிங்ஸ்க்கான பட்டனும் இருக்கு. சென்டர்ல இருக்கிற பட்டன் வந்து ஒரு வாட்டி லாங் பிரஸ் பண்ணோம்னா ஆன் ஆயிடும், இன்னொரு வாட்டி லாங் பிரஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிடும். சைட்ல வந்து ஸ்பீட்கான பட்டன். ஸ்பீட் வந்து 6 ஸ்பீட் இருக்கு. F1ல இருந்து F6 வரைக்கும். நம்மளுக்கு மசாஜ் பண்றப்போ எந்த ஸ்பீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு மசாஜ் பண்ணிக்கலாம். இதுல 4 இன்டர்சேஞ்சபிள் மசாஜ் கைட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ரவுண்ட் மசாஜர். இது லார்ஜ் மசில்ஸ் இருக்கிற ஏரியால எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட்ல, பேக்ல, லெக்ஸ்ல எல்லாம். அடுத்து இது பாத்தீங்கன்னா பிளாட் மசாஜ் கிட். மசில்ஸ்ல எங்கேயாவது கொஞ்சம் வீக்கம் இருக்கு, இல்ல ஜாயின்ஸ் கிட்ட அந்த இடத்துல மசில்ல வந்து பெயின் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து இந்த மசாஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபோக் மசாஜர். நம்மளுக்கு ஸ்பைனல் கார்ட் கிட்ட பெயின் இருக்கு, இல்லைன்னா நெக் பெயின் இருக்குன்றப்போ ஸ்லோவா மசாஜ் பண்றப்போ நல்லா ரிலாக்ஸ்டான ஃபீல் இருக்கும். லாஸ்டா இது வந்து புல்லட் மசாஜர். இது வந்து நல்லா டீப் டிஷ்யூ மசாஜ் பண்ற ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுக்கு பர்டிகுலரா காலைல இந்த ஒரு இடத்துல பெயின் இருக்கு அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அப்பெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். இதுல 25 வாட்ஸ் பவர்ஃபுல் மோட்டார் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வைப்ரேஷனுமே இருக்கும். 1 மீட்டர் லாங் பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீசார்ஜபிள் தான். இதுல பவர் கனெக்ட் பண்ணதுமே பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். இதுல 4 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அதுல எல்லாத்துலயுமே லைட் வந்துட்டுனா ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம கண்டினியூஸா ஒரு 2 ஹவர்ஸ்க்கே வந்து மசாஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன் மசாஜர் நான் யூஸ் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்மளுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ நம்மளே அந்த இடத்துல மசாஜ் பண்ணிக்க முடியுது. இன்னொருத்தரோட ஹெல்ப் வந்து தேவைப்படாது. அஃபோர்டபுளான பிரைஸ்லயுமே இருக்கு இந்த ப்ராடக்ட். லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் இந்த காட்டன் டோட் பேக். நிறைய பேர் இதோட லிங்க் ஷார்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பொருள் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா ரொம்ப வெயிட் வைக்காம நம்ம எடுத்துட்டு போனோம்னா லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கே இருக்கும். இதோட மெட்டீரியல் வந்து ஜாக்வார் ஃபேப்ரிக் வந்து போட்டிருக்காங்க பேக்ல வெளி சைட்ல எல்லாம்.
இதோட கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அப்புறமா இந்த டாஸல் வந்து குடுத்துருக்காங்கல்ல, இது வந்து இந்த பேக்குக்கு இன்னுமே வந்து நல்லா அழகா ஒரு கான்ட்ராஸ்ட்டான பிங்க்ல இருக்கிறதுனால நல்லா இருக்கு. அப்புறமா இதோட பேக்கோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள வைக்கிற பொருளுக்கு ஏத்தாப்ல மாறி இருக்கும். இந்த ஷேப்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல முடியாது. நம்ம உள்ள வந்து நெறைய பொருள் வச்சு திணிச்சோம்னா, ஷேப் வந்து அதுக்கு ஏத்தாப்ல மாறிடும். இதுல பேக் சைட்ல, ஃப்ரண்ட் சைட்ல எதுலயுமே வந்து ஜிப் எதுவுமே கிடையாது. ஒரே பிரிண்ட் தான் 2 சைட்லயுமே இருக்கும். ஃப்ரண்ட்ல மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராவா டாஸல் குடுத்துருப்பாங்க. அப்புறமா ஹேண்டில்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. சில பேக்ல வந்து அந்த ஹேண்டிலுக்கு வந்து அந்த எக்ஸ் மார்க் மாதிரி போட்டு ஸ்டிச்சிங் குடுத்துருப்பாங்க. இதுல அந்த மாதிரியெல்லாம் இல்ல. பேக்குக்கு உள்ள அந்த சென்டர்ல போற மாதிரி ஹேண்டில் வந்து போட்டு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் ஒரு 3 வீக்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹெவியான வெயிட் எல்லாம் அவ்வளவா வச்சு கொண்டு போனதில்ல. 1 லிட்டர் அளவுக்கு வாட்டர் பாட்டில், ஒரு கொடை, பாப்பாவோட ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிருக்கேன். நல்லா தான் இருக்கு. இந்த பேக்ல வந்து நம்ம அதிகமான திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா, நல்ல பெரிய சைஸு. நான் சும்மா ஒரு ஐடியாக்கு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். தண்ணி இல்லாத ஒரு எம்ப்டி பாட்டில் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய அம்பர்லா கொடை. இது வந்து நார்மலா இருக்கிற குட்டி சைஸ் கிடையாது. பெரிய சைஸ். இதுவே பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து ஃபுல்லா கவர் ஆயிடும். சைட்ல வந்து குட்டி அந்த மாதிரி 2 பாக்கெட்ஸ் இருக்கு. அதுல வந்து 2 மொபைல் ஃபோன் கேரி பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைட்லயே வந்து ஒரு ஜிப் வைக்கிற மாதிரி பாக்கெட் இருக்கு. இதுல கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் ஏதோ பேப்பர் எல்லாம் வைக்கிறோம், கேஷ் வைக்கிறோன்றப்போ இந்த ஜிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பேக்ல வந்து இன்னுமே நெறைய திங்ஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. ஃபைனலா வெளியில ஃபுல்லா கவர் பண்ற மாதிரி ஒரு ஜிப் குடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து ஓவராலா குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. நம்ம ஈஸியா வாஷ் பண்ணிக்கலாம் கரையாயிட்டுனா கூட. நான் இந்த ஹேண்ட்பேக் Amazonல தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்குனப்போ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ₹555 ஒர்த்தான ப்ராடக்ட் தான். சூப்பர்வா இருக்கு. நான் இப்ப ஷேர் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல லைனா வந்து குடுத்துருப்பேன். டிமார்ட்ல வாங்குன ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும் தான் லிங்க் இருக்காது. மத்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, மல்டி பர்ப்பஸ் ஒரு வுட்டன் ஆர்கனைசர். இது கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ரூம்ல ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நம்ம டெக்கார் பண்றது அந்த பர்ப்பஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இது மொத்தமா செட் ஆஃப் 3 ஆர்கனைசர் வரும். சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போற மாதிரி இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்கனைசர் எல்லாம் பார்த்ததே கிடையாது. ரொம்ப டிஃபரெண்ட்டா, யுனிக்கா இருந்தது. சைட்ல வந்து புடிக்கிற மாதிரி அழகா கியூட்டா ஒரு ஹேண்டில் வந்து குடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெவியா இருக்கு. சீக்கிரமா டேமேஜ் ஆறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. அதே மாதிரி இத ஆர்கனைஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு இடம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லைனா அடுக்கி வச்சுக்கலாம். இல்லையா இடம் கம்மியா இருக்குன்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு கூட வச்சுக்கலாம். கீழ வந்து கொஞ்சம் பெருசு வச்சுட்டு, அதுக்கு மேல குட்டி ஆர்கனைசர் வந்து வைக்கலாம். நம்மளுக்கு எந்த மாதிரி புடிச்சிருக்கோ, என்ன மாதிரி தேவை இருக்கோ, அதுக்கு ஏத்தாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க சைட்ல மீடியம் சைஸ் வச்சுட்டு, அதுக்கு மேல குட்டி ட்ரே வந்து வச்சிருக்கேன். மேலயும் நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், கீழயும் ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். 2மே எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸ்பேஸுமே வந்து கொஞ்சம் கம்மியா புடிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஒரு மல்டி பர்ப்பஸ் ஆர்கனைசர். இதுல ஃப்ரூட் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்ல வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வைக்கிறோம்னா, அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கிட்ஸோட ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்கிறோம் வார்ட்ரோப்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். புக்ஸ் எல்லாம் வீட்ல நெறையா இருக்குன்னா, அத ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ, அதுக்கு ஏத்தாப்புல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செட் ஆஃப் 3 ஸ்டோரேஜ் ஆர்கனைசரோட பிரைஸ் நான் வாங்குறப்போ ₹1450 கிட்ட இருந்தது. இதுலயே வந்து ஒயிட் கலர் இருக்கு. நான் வாங்குனது வந்து டார்க் ப்ரவுனு. இன்னொரு லைட் ஷேடுமே இருந்தது. மொத்தமா 3 கலர்ஸ் கிட்ட இருந்தது. அடுத்த ப்ராடக்ட் லிவிங் ரூம்ல சீலிங்ல போடுற மாதிரியான ஒரு ஹேங்கிங் லைட்ஸ் வாங்கியிருந்தேன். இதோட கலர் வந்து பிளாக். மெட்டல்ல பிளாக்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எங்களோட ஹால்ல லிவிங் ரூம் வந்து ரொம்ப லைட் ஷேட் கலர் தான். ஸோ பிளாக் வந்து போட்டா கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு தான் பிளாக் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி மொத்தமா செட் ஆஃப் 3 டயமண்ட் ஷேப்ல ஹேங்கிங்ஸ் வரும். இதுல சென்டர்ல வந்து நம்ம பல்ப் வந்து மாட்ட வேண்டியிருக்கும். பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செட்ல வராது. அது வந்து தனியா தான் வாங்கணும். இத ஃபுல்லா அசெம்பிள் பண்ணி, ட்ரில் பண்ணி மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு 2 மணி நேரத்துக்கிட்டயே ஆச்சு. ஆனா ஃபைனல் அவுட்புட் இது மாட்டுனதுக்கு அப்புறமா அப்படியே வேற லெவல்ல இருந்தது. எங்களோட லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது. காம்பேக்ட்டான சைஸ்ல தான் இருக்கும். அப்படின்றதுனால இந்த ஹேங்கிங் லைட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அது வந்து நல்லா தெரியுது பார்க்கறதுக்கு. நான் ரிவ்யூஸ் வந்து பார்த்துருந்தேன் Amazonல. அதுல வந்து நெறைய பேர் பெரிய ரூம்ல வந்து போட்டிருந்தாங்க. அந்த லைட்ஸ் அந்த அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல. ஆனா எங்களோட ரூம்க்கு வந்து பெர்ஃபெக்ட்டா செட் ஆச்சு. இந்த டெக்கார் வால் ஹேங்கிங் லைட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நான் வாங்குறப்போ அரவுண்ட் ₹740ல இருந்தது. அப்புறமா இந்த 3 பல்போட பிரைஸ் வந்து ஆஃபர்ல நான் 250க்கு என்னமோ வாங்குனேன். ஆனா இன்னைக்கு நான் பிரைஸ் செக் பண்ணி பார்த்தப்போ 450 போட்டிருக்கான். ஆஃபர் இருக்கிற டைம்ல பார்த்து வாங்கிக்கோங்க. ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவ்வளதான். எல்லாத்தோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்ப காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிமார்ட்ல வாங்கியிருந்தது. டிமார்ட்ல இந்த ஃப்ளவர் வேஸோட பிரைஸ் வந்து ₹89. இதுலயே மொத்தமா 3 கலர் இருந்தது. நான் வாங்குனது ஒரு மாரி கிரீமியான ஒயிட் கலர். இன்னொன்னு வந்து லைட் பிங்க் கலர், லைட் கிரேலலாம் இருந்தது. இது ஃபுல்லாவே வந்து பிளாஸ்டிக் தான். நம்ம டெக்கார் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வாங்கிட்டு வச்சா பார்க்கறக்கு ரொம்ப அழகா இருக்கும். அடுத்த ப்ராடக்ட் ₹79க்கு இந்த ஐஸ் கியூப் ட்ரே வந்து வாங்கியிருந்தேன். இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு. ஐஸ் கியூப் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ்லயே கிடைக்கும்.
ஃப்ரிட்ஜ் வாங்குனப்போ கூடவே வந்திருந்த ஐஸ் ட்ரே வந்து எனக்கு மிஸ் ஆயிட்டு. அதனால தான் இது வாங்கியிருந்தேன். இந்த ஐஸ் ட்ரேக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் லிட்டோடவே வந்துருது. பார்க்கறதுக்கும் அழகா இருக்கு. நம்ம ஃப்ரீசர்ல வைக்கிறப்பவும் நீட்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஐஸ் கியூப் ட்ரே பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதா குல்ஃபி எல்லாம் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கே கரெக்ட்டா இருக்கும் போல. ஏன்னா, அந்த அளவுக்கு அதோட சைஸ் வந்து பெருசு. அந்த பாக்ஸ்லயே வந்து எக்ஸல்ன்னு தான் போட்டிருந்தாங்க. அடுத்த ப்ராடக்ட் டைனிங் டேபிள்லாம் போடுற மாதிரியான ஒரு பிளேஸ் மேட். இது பேம்போல வரும். நான் ஆக்சுவலா டைனிங் டேபிள்ல போடுறதுக்காக வாங்கல. நான் ஒரே ஒரு பீஸ் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்ல மிக்ஸி, அதுக்கப்புறமா கட்லரி ஹோல்டர்லாம் வச்சிருப்பேன். அத வந்து இதுக்கு மேல வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு என்னமோ வச்சா கொஞ்சம் கலர் வந்து நல்லா பிரைட்டா தெரியும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த மேட்டோட டிமார்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹49. அடுத்த ப்ராடக்ட் நான் எப்போ டிமார்ட் போனாலும் சரி, அந்த செராமிக் கப்ஸ் கிட்டலாம் நின்னு என்னென்ன பேட்டர்ன்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வருவேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கியிருந்தேன். அந்த ஹேண்டிலுமே வந்து நல்லா பெருசா புடிக்கிறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருந்தது. இதோட பிரைஸ் வந்து 999. பாப்பாக்காக ஃப்ரோசன் தீம்ல இருக்கிற பசில் ஒண்ணு வாங்கியிருந்தேன். மொத்தமா இதுல 8 பீஸ் இருந்தது. இதோட பிரைஸ் வந்து ₹129. வெளியில இதுக்கு முன்னாடி பசில் வாங்குனோம். அதோட பிரைஸ் கம்பேர் பண்றப்போ டிமார்ட்ல வந்து பிரைஸ் கொஞ்சம் ரீசனபிளா இருந்தது. இந்த கிச்சன் கிளீனிங் ஸ்பாஞ்ச் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். டிமார்ட்ல நெறைய பிராண்ட்ஸோடது டிஃபரண்டான பிரைஸ் ரேஞ்சஸ்ல இருக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுல அப்படியே அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் பட்டு கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருக்கும். ஆனா ரெகுலரா வந்து ஸ்டவ் கிளீன் பண்றதுக்கு ஒண்ணு, கவுண்டர் டாப் கிளீன் பண்றதுக்கு ஒண்ணு தனித்தனியா வச்சுக்கிட்டா, இன்னும் கூட கொஞ்ச நாளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிளிப்ஸ் எல்லாமே செட் ஆஃப் 12 வந்து ₹59. எக்ஸ்ட்ராவா கிராசரி திங்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து நம்ம ரப்பர் போட்டு வச்சாலுமே சில நேரம் வண்டு பூச்சியெல்லாம் உள்ள போகும். இந்த கிளிப்ஸ் வந்து போட்டா நல்லா ஏர் டைட் லாக்கா இருக்கும். உள்ள வந்து ஏர் சுத்தமா போகாது. லாஸ்ட்டா செட் ஆஃப் 6 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேபிள் ஸ்பூன் வாங்கியிருந்தேன். என்கிட்ட சின்ன சின்ன ஸ்பூன் நெறையா இருக்கு. பெருசு வந்து கம்மியா இருக்குன்றதுனால ஸ்பூன் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அவ்வளதான். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் வாங்கியிருந்தேன். நான் இப்ப ஷேர் பண்ண ப்ராடக்ட்ஸ் பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும், இல்ல ரிவ்யூ எதுவும் வேணும்னா, கமெண்ட்ல கேளுங்க. நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். பாய்.